Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளை உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பேசுகிற வார்த்தைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாத வார்த்தை உங்களுக்குள், குடும்பத்துக்குள், பிள்ளைகளுக்குள், உங்கள் சந்ததிக்குள், உங்கள் காரியங்களுக்குள் அது நிறைவேறுதலாக வந்து உங்களை ஆசீர்வதித்து விட்டே அது திரும்பும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையில கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற நல்ல வார்த்தையை வாசித்து நீங்கள் இன்றைக்கும் ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனங்களை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்த சேதனமில்லாத ஒரு விரோத கூட்டத்தை யோனத்தான், சவுலின் மகன் யோனத்தான் யாருக்கும் தெரியாமல் போய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். அந்த வேண்டுதலை கேட்ட தேவன் அவனை அனுப்புகிறார். ஆனால் அவன் மாத்திரம் போகாமல் அவன் ஆயுததாரியை கூப்பிடுகிறான். நீ வா, நாம் போகலாம் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு மனதாய் முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். காரணம், அவர்களிடத்திலே பெரிய சேனையோ போர்ப்படை ஆயுதங்களோ இல்லை. ஆனாலும் ஆண்டவரை நம்பி 2 பேரும் ஒருமனப்பட்டு அவ்வளவு பெரிய சேனையை முறியடிக்க கடந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நம்பி ஒருமனப்பட்டு, குடும்பமாய் ஒருமனப்பட்டு, கணவன் மனைவியாய் ஒருமனப்பட்டு, பிள்ளைகள் பெற்றோராய் ஒருமனப்பட்டு, இன்றைக்கு தேவ ஆவியானவரோடு ஒருமனப்பட்டு, வார்த்தையோடு ஒருமனப்பட்டு இன்றைக்கு நாம் காரியங்களை செய்வதற்கு முன்னேறுவோம். ஆயுததாரியை பாருங்கள், அவன் நம்பி போகிறான். முதலாவது அவன் ஒருமனப்பட்டு போகிறான், 2வது நம்பி போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருங்கள். இன்றைக்கு எதையோ யாரையும் நம்பி ஏமாந்து போய் இன்னைக்கு கெட்டு போகிற கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்பக்கூடாதவர்களை நம்பி விடுகிறோம். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் இன்னைக்கு ஜனங்கள் இன்றைக்கு எல்லாரிடத்திலும் ஒரு 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 போராட்டமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எங்க திரும்பினாலும் இவங்களை நம்பி மோசம் போயிட்டேன், அவங்கள நம்பி மோசம் போயிட்டேன்னு சொல்லி அந்த மோசம் போக்குற கூட்டத்தை குறித்தே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பாருங்கள், இன்னைக்கு தங்கள் வாழ்க்கையில நம்பி அநேக காரியங்களில் சிக்கி கொண்டு இன்னைக்கு இழந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவருடைய ஃபியூச்சர் எல்லாம் கேள்விக்குறியாக விடுகிறது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் தைரியம் கொடுப்பார், ஆண்டவர் கூட வருவார். உங்களை அவர் ஒருபோது ஏமாற்ற மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே அவன் நம்பி போகிறான். அது மாத்திரமல்ல, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி செய்யும். அப்போ ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பது என்றால் சாதாரணமானதல்ல. நம்முடைய சுயம், மாம்சம், அறிவு, புத்தி எதெல்லாத்தையும் ஆண்டவருக்கு எதிராய் நாம் செயல்படும் பொழுது, மாம்சத்திலே போராடும் பொழுது அங்கே ஜெயம் வருவதில்லை. ஆனால் உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் என்று ஒப்பு கொடுப்பது எவ்வளவு ஒரு மேன்மை கொண்டு வருகிறது பாருங்கள். அந்த 2 பேர் தான் அத்தனை சேனைகளையும் வெட்டி வீழ்த்தி ஜெயம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்கள். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது தேவனாலே முடியும். தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், அற்புதம் செய்வார். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். முதலாவது ஒருமனமாயிருங்கள்.
இரண்டாவது நம்பி இருங்கள், மூன்றாவது சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஆயுததாரியினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பேசியிருக்கிறீரப்பா. இணைக்கப்பட்டவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய், உம்மை நம்பி இருந்தவர்களாய், உம்மது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெயத்துக்கு நேராய் நடத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த காலையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் குடும்பத்தையும், கணவன் மனைவியும், வேலை சம்பாத்திய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், எல்லாவற்றையும் பிள்ளைகள் காரியங்கள், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி போக, ஒருமனப்பட்டு ஜெபிக்க, அர்ப்பணிக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய, ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. இதுவரைக்கும் தோற்றுப்போன கூட்டங்களை ஆண்டவரை ஜெயம் எடுக்க, எல்லா பலவீனத்திலும் பலனடைய கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்திலே நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான சத்துருவின் திட்டங்களை ஜெயித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இன்று முதல் ஆண்டவர் கரம் துணையாயிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒரு மனமாயிருங்கள். கர்த்தர் ஜெயம் தருவார்.